அந்த மனசு தான் சார் கடவுள். அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. வறுமையிலும் கூட நேர்மை தவறாத ஆட்டோ ஓட்டுநர் வழியில கிடைச்சிருக்கக்கூடிய 20,000 பணத்தை காவல் நிலையத்துல ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு சால்வை அணிவித்து பாராட்டியிருக்காங்க காவல் ஆய்வாளர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிருஷ்ணமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ். இவரு வாணியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டி பிழைத்து வரும் நிலையில வாணியம்பாடியில இருந்து கிருஷ்ணமுத்திரம் நோக்கி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த பொழுது தேசிய நெடுஞ்சாலை ஓரமா பர்ஸ் ஒன்று கடந்திருக்கு. இதனை கண்டெடுத்த ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ் அதை பார்த்த போது அதுல 20,000 ரூபாய் இருப்பதை கண்டு உடனடியா அதை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும்னு வாணியம்பாடி கிராமிய காவல் நிலைய ஆய்வாளர் பேபி வசந்தியிடம் ஒப்படைச்சிருக்காரு. அப்போ பேசிய ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ் ஃபைனான்ஸ்ல கடன் வாங்கியிருப்பதாகவும் தொடர்ந்து கடன் கொடுத்தவர்கள் தன்னிடம் பணத்தை செலுத்த போன் செய்து வருவதால தனக்கு பதட்டமா உள்ளதாகவும் கடனை செலுத்த 100 ரூபாய் தன்னிடம் குறைவாக உள்ளதாகவும் அதனால பர்ஸ் கிடைத்தும் முன்னதாவே கொண்டு வந்து காவல் நிலையத்துல ஒப்படைக்க முடியல, வாடகையை ஓட்டி விட்டு தற்பொழுது தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். பணத்தை இழந்தவங்க கஷ்டப்படுவார்கள்னு நான் அறிந்ததாலேயே அதனை கொண்டு வந்து காவல் நிலையத்துல ஒப்படைத்தேன்னு வறுமையிலும் நேர்மையாக செயல்பட்ட ஆட்டோ ஓட்டுநரை காவல் ஆய்வாளர் பேபி சால்வை அணிவித்து பாராட்டியிருக்காங்க. அந்த பணம் காணவில்லைன்னு புகார் அளித்தவர்களிடம் பணத்தை காவல் ஆய்வாளர் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நிலையில பணத்தை தரவிட்ட சம்மந்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த நிரோஷா கல்லூரியில 3ஆம் ஆண்டு இளங்கலை பயின்று வரும் மகள் சுஸ்மிதாவின் படிப்பு செலவுக்காக நகையை அடகு வைத்து பணத்தை இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்றதாகவும் அப்போது பணம் தவறிவிட்ட நிலையில பர்சில் இருந்த கூட்டுறவு கடன் சங்க ரசீதை வைத்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை வரவழைத்து ஆட்டோ ஓட்டுநரின் கையாலேயே அவங்களுக்கு பணத்தை காவல் ஆய்வாளர் வழங்கியிருக்காங்க. பணத்தை தவற விட்டவங்க கண்ணீர் மல்க ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷிற்கு நன்றி தெரிவித்து பணத்தை பெற்று சென்றிருந்தாங்க. இந்த நிகழ்வு காண்போர் மத்தியில நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு.